ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு முக்கியமான தலைவர், ஜெயலலிதாவால் மதிக்கப்பட்டவர், சசிகலாவால் அடையாளம் காணப்பட்டவர். நீங்கள் உதயகுமாரோட ஓபிஎஸ் ஒப்பிடவே முடியாது. விரும்பியோ விரும்பாமலோ ஓபிஎஸ் அந்த சமூகத்துடைய ஒரு முக்கிய தலைவர் தான். ஒன்று. இரண்டாவது, தென்னகத்தில் திமுகவிற்கும் இந்த சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க. தங்கம் தென்னரசு போன்றவர்களாம் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கே இருக்காங்க. ஆனால் இப்போ ஓபிஎஸ்ஐ பாருங்களேன், மரியாதை நிமித்தமாக சந்தித்ததே உங்களுக்கு அந்த சமூகத்தில் ஒரு ஒரு அனுதாபம் ஏற்பட்டுருக்கும்ல. முதல்வர் சந்திச்சிட்டாரு, 3 முறை சந்திச்சிருக்காரு. சேர்றது விஷயம் வேறு. எனக்கு தெரிஞ்ச அரசியலில் அவங்க சேருவாங்களான்னு தெரியாது. அவங்க சேர்ந்து அந்த தேர்தலை சந்திப்பாங்களான்னு தெரியாது. இப்போது ஓபிஎஸ்சிக்கு என்ன மாதிரியான கோபம் இருக்கும்? இப்போ கோபம் ஸ்டாலின் மேலே இருக்குமா? அதிகபட்ச கோபம் எடப்பாடி மேலே இருக்குமா? மோடி அவர்களை சந்திக்க விடாமல் தடுத்தது ஸ்டாலினா எடப்பாடியா? எடப்பாடி. அந்த கோபம் இருக்கும்ல. எனக்கு 2 கண்ணு போனால் உனக்கு 1 கண்ணு போகணும்னு நினைக்க மாட்டாரா? எடப்பாடியை அழித்தொழிக்க வேண்டும் என்று பாஜக நினைக்குது, இப்போ ஓபிஎஸ் நினைக்கிறார். நீ அந்த கூட்டல் கணிக்க பாருங்க. பாஜக ஏன் விட்டுக்கிட்டு இருக்கு? அதிமுகவை வாக்கு வங்கியை சிதைக்க வேண்டும் என்று திட்டமிடுறாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது 40 விழுக்காடு ஓபிஎஸோட அஜெண்டா என்ன? நான் என்ன பார்க்குறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓபிஎஸ்ஐ எடப்பாடியை சிதைப்பதற்கு பாஜக பயன்படுத்துகிறது. அதனால சந்திக்க மறுக்கிறது. ஓபிஎஸ்ஐ சேர்த்துட்டா அது அதிமுகவுக்கு லாபம். ஓபிஎஸ்ஐ சேர்த்து தேர்தலை சந்தித்தால் அது அதிகமான இடங்களை வெற்றி பெற எடப்பாடிக்கு வாய்ப்பு உண்டாகிவிடும். அதை பாஜக விரும்பலை. நம்ம கூட நீங்கள் பைத்தியகாரத்தனமாக கேட்கலாம், நான் பைத்தியகாரத்தனமாக பேசுகிற கூட நினைக்கலாம். அது எப்படி அவங்களாம் வந்தால் பலம் தானே, இப்போ ஒரு பெரிய எண்ணிக்கையில் வெற்றி பெறுவாங்களே அப்படின்னு. அது நோக்கம் அல்ல பாஜகவுக்கு. எடப்பாடியை வெற்றி பெற வச்சு அவரை முதலமைச்சராக உட்கார வைக்கல என்ன லாபம் இருக்குது பாஜகவுக்கு?